யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆலயங்களுக்கான பேர்களை வடிவமைப்பதிலும் திருச்சபையிலே திருப்பீட வேலைகளை சிறப்பாக செய்கின்றவருமான அமிர்தநாதர் ஜேசுதாசன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். யாழ் மறை மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற யாத்திரை ஸ்தலமாக இருக்கின்ற குருநகர் புனித புதுமை மாதா ஆலயத்தினுடைய திருத்தேர் செய்யப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. அந்த தேரை சிறப்பாக வடிவமைத்தவர் என்ற முறையிலே அந்த தேரை பற்றியும் அதை உருவாக்க அவர் எடுத்த முயற்சிகளை பற்றியும் அந்த தேரிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற கலை அம்சங்களை பற்றியும் இந்த கருத்துக்களம் நிகழ்விலே நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே முதலில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அமிர்தநாதர் ஜேசுதாசன் அவர்கள் தன்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுக்கு வழங்குவார். எனது பெயர் ஜேசுதாசன். எனது தந்தை அபிராம் பிள்ளை அமிர்தநாதர் தம்பு. இவர் புனித வளனார் அச்சகத்தில் மிக நீண்ட காலம் பணியாற்றியவர். எனது அன்னை ஆகத்தம்மா. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். எனது மூத்த சகோதரர் அகஸ்டின் மகிமநாதர். இவர் மிகவும் நுட்பமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தச்சு வேலை தொழிலாளி. அத்துடன் ஓவியத்துறையில் பல்வேறு திறமைகளை நிலைநாட்டியுள்ளார். சிறப்பாக நாங்கள் புதுமை மாதாவுக்கு செய்த தேரிலே முக்கியமாக மரியன்னையை அமர்த்துகின்ற அந்த பீடத்தின் மேற்பகுதியில் பிதாச்சுதன் தூய ஆவியானவருடைய அந்த வரைபடத்தை மிக அழகாக பல்வேறு சிரமங்கள் மத்தியிலே வரைந்து தந்துள்ளார். இதனை நாங்கள் என்றும் மறக்க முடியாது. எனது அடுத்த சகோதரர் அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருள் திரு ஹிலேரியன் வேதநாயகம் அவர்களாகும். அவர் சிறிது காலம் அமலோத்பவ சபையின் தலைவராக பணியாற்றியுள்ளார். இவர் ஒரு சிறந்த கட்டிடக் கலைஞர் ஆவர். இவர் இலங்கையிலும் இந்தியா மற்றும் பிலிப்பீன்ஸ் மேற்குலக நாடுகள் போன்றவற்றிலும் தனது கலைத்திறமையை பயன்படுத்தி பல்வேறு ஆலயங்கள், மடங்கள் இவை போன்ற கத்தோலிக்க சமயத்துக்கு தேவையான கட்டிட வடிவமைப்புகளை வரைந்து தானே முன்னின்று அதனை கட்டி முடித்துள்ளார். அடுத்து மற்றொரு என்னுடைய சகோதரி லூஜின் மேரி அவர்களாகும். அவர் திருமணமானவர். அவர் எங்களுடைய குடும்பத்தின் பணிகளை மிகச் சிறப்பாக நிறைவு செய்து இறைவனடி சேர்ந்துள்ளார். அவரை நாங்கள் மிகவும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். அடுத்தவர் அவருடைய பெயர் சூசி அம்மா. அவர் திருக்குடும்ப கன்னியர் சபையிலே ஒரு அருட்சகோதரியாக சேர்ந்து பல்வேறு பாடசாலைகளிலே அவர் ஆசிரியராக அதிபராக பணியாற்றியிருக்கின்றார். அவருக்கு தற்போது வயது 80. திருக்குடும்ப கன்னியர் சபையின் பாஷியோரில் இருக்கின்ற ஓய்வு நிலை இல்லத்தில் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்கின்றார். நீங்கள் இந்த தச்சு வேலையிலே மிகவும் திறமையான ஒரு தொழிலாளியாக இருந்திருக்கிறீர்கள். அதனிடம் பலரை உருவாக்கி இருக்கின்றீர்கள். இந்த தச்சு வேலையிலே எவ்வாறான பணிகளை எங்களுடைய திருச்சபைக்குள்ளே ஆற்றியிருக்கின்றீர்கள்? நான் ஒரு சாதாரணமாக ஒரு தொழிற்சாலை, அதாவது பட்டடைன்னு சொல்லுவோம், பட்டடையை உருவாக்குவதற்கு ஆவல் கொண்டிருந்து கொழும்புத்துறையிலே இருந்த எனது தந்தை எனக்கு தந்த காணியிலே ஒரு சிறிய தொழிற்சாலையை தொடங்கி அந்த தொழிற்சாலையினுடைய ஆரம்பத்திற்கு எனக்கு பக்கத்துணையாக உதவி செய்தவர் காலஞ்சென்ற அருள் தந்தை தேவராஜா அடிகளார். அவரை நான் இன்றைக்கு மறக்க மாட்டேன். தொடர்ந்து அருள் தந்தை எம்ஏ பயஸ் அடிகளாரும் எனக்கு மிகவும் ஊக்கம் தந்து இந்த தொழில் திறமைகளை எனக்கு சுட்டி காட்டி, உம்மிடத்திலே கணக்க திறமைகள் இருக்கிறது, நீர் இதை செய்ய வேணும் என்று சொல்லி ஊக்கப்படுத்தி என்னை தட்டி கொடுத்தவர். இவர்கள் போன்ற பலருடைய ஊக்கத்தினால்தான் நான் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமில்லை, ஒரு இறைவனுடைய ஒரு செயற்பாடு அங்கே இருந்திருக்கிறது. அதாவது எங்களுடைய உறவினர் எல்லோருமே கத்தோலிக்கத்தான். அந்த கத்தோலிக்கர் எல்லோரிடத்திலையுமே ஒரு கலைத்திறமை இருந்திருக்கிறது. அந்த கலைத்திறமை என்னென்று ஆராய்ந்து பார்த்தால் அனைத்துமே கத்தோலிக்க சமயம் சார்ந்த கலைத்திறமைகளாக மட்டும்தான் இருந்திருக்கிறது. அதை விட வேறு எதுவும் இல்லை.
அவர்கள் எந்த கலைத்துறையில் ஈடுபட்டாலும் அது எங்களுடைய கத்தோலிக்க சமயம் சார்ந்ததாக தான் இருந்தது. அதே போன்று தான் நானும் இந்த தொழிலை ஆரம்பித்த போது எனக்கு கிடைத்த சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே கத்தோலிக்கம் சார்ந்த வடிவமைப்புகளை செய்கிறதுக்கான சிந்தனைகள் தான் எனக்கு கிடைத்தது. அதனால்தான் நான் இந்த தொழிலிலே 100% செயல்பாடுகளை கத்தோலிக்க சமயம் சார்ந்த செயல்பாடுகளிலே தான் ஈடுபட்டேன். இவ்வாறு நீங்கள் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். மிக முக்கியமாக எவ்வாறான பணிகளை செய்திருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிட்டு கூற முடியுமா? குறிப்பாக சொல்வதென்றால் நற்கருணை பிள்ளைகள், பலிப்பீடங்கள், வாசிப்பு மேடைகள், திருச்சிறுபங்களை வைக்கிற கூடுகள், இவ்வாறு ஆலயங்களுக்கு தேவையான அனைத்தும், அது மாத்திரமல்ல இந்த மடங்களுக்கு தேவையான மிக முக்கியமான வடிவமைப்புகள் எங்களை தெரியாமலே இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு வடிவமைப்பை செய்ய வேணும் என்றால் யோசிச்சு கொண்டு போனால் எங்களுக்கு ஒரு புதிய விதமான ஒரு சிந்தனை பிறக்கின்ற ஒரு தன்மை இயற்கையாக எங்களிடத்தில் இருந்தது. பழைய சில குருமாருக்கு இப்போ ஞாபகம் இருக்கலாம். திருப்பலியிலே பயன்படுத்துகின்ற அந்த வைன் அருந்துகின்ற அந்த கிண்ணம் கூட நாங்கள் மரத்திலே செய்து அதற்குள்ளே ஒரு லோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை அதுக்குள்ளே பொருத்தி அதை எத்தனையோ திருப்பலிகளிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதை இப்போவும் சில குருக்களை இடத்துல கேட்பினோம், ஏழுமண்டா செய்தாங்க உண்டு. திருச்சபையிலே திருப்பலியிலே பயன்படுத்துகின்ற பல உபகரணங்களையும் இன்னும் பல்வேறு விதமான திருப்பிடங்களெல்லாம் நீங்கள் அமைத்திருக்கின்றீர்கள். அத்தோடு நீங்கள் புதுமை மாதா ஆலயத்தினுடைய தேரையும் நீங்கள் வடிவமைத்திருக்கின்றீர்கள். இந்த தேரை வடிவமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டியது யார்? குருநகர் பகுதியிலே ஒரு கடத்தொழிலாளி இருந்தார். அவருடைய பெயர் செபஸ்டி அல்ஃபோன்ஸ். என்னுடைய ஒரு நல்ல நண்பர். சிறு வயதிலிருந்து நாங்கள் ஒன்றாக பழகினாங்கள். அவர் ஆழ்ந்த விசுவாசம் உள்ள ஒரு கத்தோலிக்கர். ஒரு நாள் என்னை கண்டு கேட்டார். என்னுடைய மனைவி, அவருடைய பெயர் காணிக்க மேரி, இறந்து விட்டார். அவருடைய நினைவாக நான் புதுமை மாதாவுக்கு ஒரு தேர் செய்ய வேணும், நீ தான் எனக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டேன். நான் உடனே அவருக்கு சொன்னேன், எனக்கு இதில் அனுபவம் இல்லை, இது நான் செய்கிறேன் தான், கோயிலுக்குரிய வேலைகளை செய்கிறேன், ஆனால் இது ஒரு பாரிய வேலை, இது என்னால் முடியாது என்று அவருக்கு சொன்னேன். சரி சரி நீ போவப்பா, நான் வந்து வீட்டை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. புறம் இவர் பல முறை என்னை வற்புறுத்தினார், இது செய்ய வேணும் என்று. எனது மனைவியும் மறுத்து விட்டார், இது வேணாம், இது பெரிய வேலை உங்களால் செய்யலாம். அவரோ சொல்லுகிறார், நீ புது மாதா கோயிலுக்கு சேர்ந்த நீ, உனக்கு புது மாதாவை பற்றி தெரியும், மற்றது கத்தோலிக்க சமயத்தை பற்றி நல்லா தெரியும், அதனுடைய எங்களோட தேர் கத்தோலிக்க சமயத்துக்கு சார்ந்ததாக இருக்க வேணும், நீ செய்தால் தான் அது பொருத்தமாக இருக்குமென்னு சொல்லி என்னை மிக மோசமாக கடுமையாக வற்புறுத்த தொடங்கிவிட்டார். எனக்கும் பயம் அதை பொறுப்படுக்கிறதுக்கு. ஒரு நாள் வந்து பலாத்காரமாக எனக்கு ஒரு சிசவ பணத்தை கைக்கு வச்சுட்டு போயிட்டேன், நீ தான் வேலை செய்யணும். நான் என்னால் முடிந்த அளவு எனது கற்பனையை பயன்படுத்தி இதை செய்ய ஆரம்பித்தேன். நீங்கள் இந்த பொறுப்பை எடுக்கின்ற பொழுது பயத்தோடு தான் எடுத்திருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் இது ஒரு பாரிய வேலை, ஆலயத்திற்கான ஒரு திருத்தேர். அப்போ இந்த தேருக்குரிய வடிவமைப்பு, ஒரு தேர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கின்றது. இந்த தேருக்கான வடிவமைப்பை கொடுத்தவர் யார்? இந்த வடிவமைப்பை வேறு எவரும் எனக்கு தரவில்லை. இந்த தேர் செய்வதையே தொழிலாக கொண்ட பலருடன் கதைத்திருக்கிறேன். அவர்கள் நான் இந்த தேரை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை ஊக்குவித்ததாக எனக்கு தெரியவில்லை. எல்லோரும் என்னுடைய நண்பனுடைய அந்த எண்ணத்தை நான் நிறைவேற்றுவதை தடை செய்கிற மாதிரி தான் கதைத்தார்கள். பிற்பாடு நான் இருக்கிற விஷயத்தை சொன்னேன், இப்படி பிரச்சனையாக இருக்குது. அவர் சொன்னார், ஒரு டைம் கேட்க வேணாம், நீ இந்த எண்ணத்துக்கு செய், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு தான் எனக்கு துணி வந்து நான் கீறுவேன். இவ்வளவு துணிவோடு நீங்கள் இந்த தேரை செய்ய முயற்சி எடுத்திருக்கின்றீர்கள். இந்த தேரை செய்கின்ற பொழுது எவ்வாறான தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? கடைச்சல் வேலை மிக முக்கியமானது. அதைவிட அதனுடைய வடிவமைப்பு அதைவிட முக்கியமானது. நான் அந்த வடிவமைப்பை பற்றி சிந்தித்த போது நான் முதலாவது யோசித்தது, அந்த புதுமை மாதாவுடைய திருச்சுரூபத்தை அந்த தேரிலே
அமர்த்தினால் அனைத்து திசையிலேயும் இருந்து பக்தர்கள் அந்த திருச்சுரூபத்தை முழுமையாக பார்த்து வழிபட வேண்டும். திருச்சுரூபத்தினுடைய முழுமையான அளவை எடுத்துக்கொண்டு வந்து அந்த அளவை வைத்து கொண்டு தான் ஏனைய அளவுகளை எடுக்க துவங்கினேன். அப்படி செய்து கொண்டு போகைக்குள்ள இறுதியாக அந்த தேரில் எங்கிருந்து பார்த்தாலும் மரியனுடைய அந்த அழகான உருவம் முழுமையாக தெரியக்கூடியதாக இன்றும் இருக்கிறது. மிகவும் சிறப்பாக நீங்கள் வடிவமைத்திருக்கிறீர்கள். மாதாவுடைய திருச்சுரூபம் எத்திசையிலிருந்து பார்த்தாலும் பக்தர்களுக்கு தெரிய வேண்டும். ரைட். அதைவிட எவ்வாறான கலை அம்சங்களை அந்த தேரிலே நீங்கள் பயன்படுத்தி இருக்கின்றீர்கள்? அதிலே கடைச்சல் வேலைகள் மிக முக்கியமான இடங்களிலே பொருத்தப்பட்டிருக்கிறது. அதைவிட சிற்ப வேலைகள் அதைவிட முக்கியமான இடங்களிலே இடம்பெறுகின்றது. மரியன்னை அமர்த்துவதற்கு ஒரு திருப்பீடம் தேவை. அதை அமைத்தோம். அது சச்சதுர வடிவானது. அந்த பீடத்திலே 4 பக்கங்கள் இருக்கின்றது. இந்த 4 பக்கங்களும் எதுவுமே அற்ற வரும் பலகையாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்திலே மரியன்னை தொடர்பான சிற்பங்களை நாங்கள் செதுக்க வேண்டும். அப்பொழுது நான் சிந்தித்தேன், அந்த 4 பக்கத்திலேயும் மரியன்னையினுடைய புதுமை மாதா ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பான சில சிற்பங்களை அதிலே செதுக்கினால் அழகாக இருக்குமென்னு சொல்லி அப்படியான சிற்பங்களை தான் அதில் வைத்திருக்கிறோம். அடுத்தது மரியன்னையை அந்த திருப்பீடத்திலே அமர்த்தினால் அது சரியாக அந்த தேர் வீதியிலே செல்லும் பொழுது ஆடாமல் அசையாமல் நேர் சீராக இருக்க வேணுமாக இருந்தால் அந்த திருச்சுரூபத்தினுடைய பாதத்தினுடைய அளவு, உயரம், அதனுடைய பாரம் எல்லாம் செய்ய வேணும். அவற்றையெல்லாம் அளவிட்டு திருச்சுரூபத்தை அந்த பீடத்திலே எவ்வளவு இறுக்கமாக அந்த தேர் வந்து ரோட்டிலே செல்லும் பொழுது சிறுவம் ஆடப்பாக்கும், விழப்பாக்கும், இவர்களுக்கெல்லாம் ஏற்றாற்போல் அந்த சிறுவத்தை ஆடாமல் அசையாமல் வைப்பதற்குரிய எல்லா ஒழுங்குகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குருவானவர் தனியாக ஏறி அந்த சிறுவத்தை அந்த இதில் வைத்து ஃபிட் பண்ணிவிட்டு இறங்கக்கூடிய ஒரு சகல வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கோம். அடுத்து அந்த பீடத்தினுடைய மரியன்னை எடுத்தின பிறகு மேல் பகுதி பிளேனாக இருக்கும். அதிலே மரியன்னைக்கு ஏற்றாற் போல ஒரு ஓவியம் வரையணும். அதற்கு நான் தெரிவு செய்தேன், பிதா சுதன் தூயாவி இவர் மூவருடைய படத்தையும் அங்கே வரையணும். அது எல்லாம் பொருத்தியாச்சு. இவருக்கிட்ட தான் நடுவ கீற வேணும். அப்போ என்னுடைய மூத்த சகோதரன் இறந்து போனார். அவரிடம்தான் கேட்டேன். அவருடன் என்ன பேசி போட்டேன். மேலே பொருத்த மாதிரி கீழே வழியாக வச்சுட்டு கீறிட்டு வைக்கலாம். அப்போ நான் சொன்னேன், நான் அதை யோசிக்கலை. குறைக்காதங்க, இவர் விதமாக செய்யத்தானே வேணும்னு சொல்லுவேன். அவர் நிமிந்து படுத்திருந்தோன்னு தான் கீறினார். அது இன்றைக்கு வந்து மனதில் பதிஞ்சிருக்கு. சரியாக கஷ்டமான ஒரு வேலை. அதற்கு பிறகு அதுக்கு வெளிப்பக்கத்தில் அந்த மாலைகள் கொள்வதற்கு அதுக்குரிய தேவைகள், அதுக்குரிய என்னென்ன வேணுமோ அவைகளெல்லாம் நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோம். தேரினுடைய பீடப்பகுதிக்கு கீழ்ப்பக்காங்க. அப்போ நானும் என்னுடைய நண்பர் அப்பொழுது நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், எங்களுடைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சம்பவங்களை சிற்பமாக்குவோம் என்று. இவ்வாறு நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சம்பவங்களை ஒரு கலை வடிவிலே இந்த தேரிலே பொருத்தி இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் செய்து தேர் முற்று பெற்றிருக்கின்றது. இந்த தேர் முடிவுற்ற பின் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இதற்குரிய வரவேற்பு மக்களிடமிருந்து எப்படி இருந்தது? முக்கியமாக அதில் பொருத்தப்பட்ட இன்னொரு விஷயத்தை நான் தவற விட்டு விட்டேன். அதுவும் சொல்ல வேணும். அதுவும் ஒரு முக்கிய சிற்பம். அதாவது அதிலே 8 மூலைகளிலேயும் 8 பெரிய அளவிலான மீன்களின் உருவம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது பொருத்தப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த தேர் ஒரு விரிவடைந்து காட்டப்படுகிறது, அல்லது ஒரு முட்டையாக இருக்கும். அந்த தேரை நீங்கள் முடிபுறுத்தி அவர்களுக்கு கொடுத்த பின் வெள்ளோட்டம் நடைபெற்றிருக்கின்றானே, அந்த வெள்ளோட்டம் நடைபெறுகின்ற பொழுது எப்படி இருந்தது? எனக்கு அது வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் அதை நான் நமக்கு சொல்ல வேணும். குடும்பத்துறையில் தான் அந்த தேர் முழுமை பெற்றது. அப்போ நாங்கள் அந்த தேருக்குரிய சில்லு, காரணம் என்னென்றால் இது வீதியில் கொண்டு போகணும். ரப்பரில் சில்லை போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமான்னு சொல்லி யோசித்து அதுக்குரிய பெரிய அளவான சில்லுகள் உடனடியாக கிடைக்கல. ஆனபடியால் நாங்கள் ஒரு 18-20 இன்ச்சுக்கு உட்பட்ட தேரைத்தான் கொள்வனவு செய்தோம்.
இது பொருத்தினோம். இது பொருத்தி அந்த தேரை அங்கே இருந்து இந்த பட்டடையில் இருந்து இங்கே கோயிலுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். எங்களோட அந்த பட்டடையில் மின்சார விளக்குகள் எல்லாம் போட்டு வீதியெல்லாம் சூடிச்சு பெரிய ஆடம்பரமாக நடக்குது. அன்றைக்கு புதமாதா கோயிலுடைய வேஸ்பர் முடிந்த பின்பு குருமாரெல்லாம் அந்த தேரை பார்க்க வாரார்கள். எல்லோரும் என்னை பாராட்டினார்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. என்னுடைய சகோதரன் அங்கே ரெண்டார், அவர் என்ன வந்து தோளில் காட்டினார், ஜவான்னு கூப்பிட்டார், ரகசியமாக கேட்டார். சில்லு ரோட்டில் போயக்குள்ளே அந்த நடுவில் வர அந்த புட்டியான இடத்துல இந்த தேர் முட்டாதான், என்னடா அவ்வளோ சின்ன சில்லு. அப்போ தான் எனக்கு அந்த யோசனை வந்தது, என்ன நடக்க போதோ கடவுளே. சமயோசிதமாக நான் அவருக்கு அந்த மறுபடி சொன்னேன், நான் ரோட்டெல்லாம் பார்த்துட்டேன். பிறகு இந்த தேரை செவிக்கிற அந்த நண்பர் இதை அவதானிச்சுட்டு என்னை கூப்பிட்டு ரகசியமாக கேட்டார், என்ன உன்ட்டு அண்ணன் என்ன சொல்கிறார். நான் சொன்னேன், இப்படி சொன்னேன், அவை வேறு கதை ஒன்றும் வேணாம், நீ படிவாக தான் செய்கிறாய், யோசிச்சு தான் செய்கிறாய், மாலை வந்து கைவிட மாட்டான், நீ ஒன்றுக்கும் பயப்படாது, நாங்கள் வடிவாக கொண்டு போவோம். கடவுள் ஒரு பிரச்சனையும் நடக்கலை. அது பெரிய எனக்கு ஒரு இன்னில் அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியும் அந்த எனக்கு தந்த அந்த ஊக்கம் அதை ஒன்று பெற்றது. அண்ணனும் தனக்கு ஏற்பட்ட அந்த அவர் ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு பெரியவர், அவர் அதை பார்க்க வேணும் என்று அவர்கிட்ட கடமை அது. அவர் பார்த்தது சரி, அதனால் இல்லையென்று சொல்லலை. ஒரு காலப்போக்கில் நாங்கள் அதை மாற்றிட்டோம். மிகவும் அச்சத்தோடு நீங்கள் இந்த வேலையை பொறுப்படுத்தீர்கள், ஆனால் வெற்றிகரமாக தேரை செய்து முடித்திருக்கின்றீர்கள். இந்த தேர் செய்வதிலே நிச்சயமாக நீங்கள் பல சவால்களுக்கு முன்கொடுத்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த தேரை செய்யும்போது நான் முதலில் யோசித்தது அழகாக இருக்க வேணும் என்று. அழகாக இருப்பதற்கு அந்த அழகை கொடுக்கக்கூடிய நல்லொரு மரத்தை தேடி எடுக்க வேணும். அப்போது நான் இந்த கத்தோலிக்க ஆலயத்துக்கான அழகுபடுத்தல் வேலைகளுக்கு மகோகனி மரத்தை பயன்படுத்தினது இயற்கையாக நான் அதை விரும்பி எடுத்து பல கோயில்களில் அதை பயன்படுத்திக்கிறோம். அப்போ நான் யோசித்தது அந்த மரம் தான் இருக்குது பொருத்தமாக இருக்கும், அந்த மரத்தை தான் கொள்வனவு செய்து அதை பயன்படுத்தணும். அப்போது தேர் போன்ற இந்த தொழில்களை தொழிலாகவே செய்கின்ற தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பல பேர் வந்து இதை பார்த்தவர்கள், இவர் ஒருத்தர் செய்கிறார் போய் பார்ப்போம்ட்டு வந்து பார்த்தவர்கள் ஒருத்தர் எனக்கு சொன்னவர், இது பாரும் இந்த மரத்தை பயன்படுத்துகிறீர், 10 வருஷத்துக்கு மேலே இது பயன்படுத்த முடியாது. இப்போ எனக்கு மிகவும் பயமாகத்தான் இருந்தது. அதனால் நான் யோசித்தேன், நான் இந்த மரத்தில் இவ்வளவோ வீரர்களெல்லாம் செய்திருக்கிறது, மிகவும் அழகாக இருக்குது, மாதாவை வச்சால் ஒரு கவர்ச்சியாக இருக்கும், மற்றது கீழே பலமான மரங்கள் தானே பாவிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் என்னை திருப்திப்படுத்தி கொண்டு விட்டுட்டேன். ஆனால் இன்று 45 வருஷங்கள் நிறைவேற்ற விட்டது, ஒரு சின்ன பழுது கூட ஏற்படையில்லை. என்றால் நான் அதை யோசிக்கிறேன், அந்த மாதாவுடைய புதுமை என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த மகோக்கனி மரம் என்பது ஒரு அழகான மரம். அந்த பலகையிலெல்லாம் சில வர்ணங்கள் மிகவும் பொருந்தும். ஆனால் இந்த தேரை செய்கின்ற பொழுது என்னென்ன வகையான மரங்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? முக்கியமாக மகோகனி முதிரை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அடுத்த இலுப்பை, அடுத்த பாலை. இந்த சிற்பங்கள் இலுப்பை மரத்தை தான் பயன்படுத்திக்கிறோம். இந்த தேரிலே நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள் இந்த லூவோஸ் அதிகமாக பயன்படுத்தியதுன்னு சொல்லி. அப்போ அந்த லூவோஸுக்குரிய மர வகை எது? கூடுதலாக மகோகனியை தான் பயன்படுத்திக்கிறோம். அநேகமாக மகோகனி சில சின்ன இடங்களில் முதிரை பயன்படுத்தியிருக்கோம். அந்த தொழிலில் ஈடுபட்ட ஆட்கள் முக்கியமாக என்னுடைய இப்போவும் அவர் அந்த தொழிலை தான் செய்து கொண்டிருக்கிறார், ஸ்ரீ பவானந்தன் என்று சொல்லுவது. மற்றது சில பெண் பிள்ளைகளும் அங்கே வேலை செய்திருக்கிறோம். நண்பன் அலெக்ஸ் கூட அதில் பணியாற்றியிருக்கிறார். ஜெயக்குமாரி, கிளி, இப்படி மாலா என்ற சில பெண் பிள்ளைகளும் வேறு தொழிலாளிகளும் அந்த கடைச்சல் வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்றது தச்சு வேலை, அதில் ஈடுபட்ட தச்சு வேலை தொழிலாளிகள் என்று சொல்லி நான் சொல்வதாக இருந்தால், சிற்ப வேலையிலே பரராஜசிங்கம் ஆசாரி, அவர் ஒரு பிரபல்யமானவர் வேலை செய்தார். மற்றது மனோகரன், பாவலப்பிள்ளை மனோகரன், அவர் புதமாதாவுகளை சேர்ந்தவர், அவர் இதில் முக்கிய பங்கு வகித்தவர். மற்றது கொழும்புத்துறையைச் சேர்ந்தவர் ஜேசுராசா, அவர் இப்போதும் இருக்கிறார். அவர்
பாபு, வசந்தன், இப்படி பல தொழிலாளிகள் கொழும்புத்துறையைச் சேர்ந்தவர்கள் தான் அங்கு அநேகமானவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். அவர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்போ காணையக்குள்ளேயும் என்னோட அந்த தேரை பற்றி கதைப்பார், சந்தோஷமாக கதைப்பார். பேம் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் என்று தான் சொல்லுவார். பலருடைய கூட்டு முயற்சியிலே இந்த தேர் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 45 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே அந்த தேரை பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது அந்த தேரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வாறான ஒரு உணர்வு ஏற்படுகின்றது? எனக்கு அதை பார்க்கும் பொழுது என்னுடைய அந்த ஆரம்பகால நினைவுகள் அப்படியே என் கண்ணுக்கு முன்னால் நிற்கும். சில சந்தர்ப்பங்கள் அது என்னோட வீடும் பட்டடையும் ஒன்று தான். இரவு வெளியில் ஒளிம்பி வந்து சில இரவு வேளையில் இந்த தேரை பார்த்து கொண்டே நிற்பேன். அடுத்த வேலை என்னென்றால் அவ்வளவு பகலாக எனக்கு அந்த வேலை முடியும் மட்டும் நான் முழுமையாக அந்த தேருக்குள்ளே தான் சீவிச்சு தான் நன்றி சொல்ல வேணும். அவ்வளோ ஒரு கஷ்டமான தொழில். காரணம் என்னென்றால் ஒரு சின்ன அனுபவம் கூட இல்லாத ஒரு பாரிய தொழிலை நான் பொருட்படுத்திட்டேன். அதன்படியால் எனக்கு இப்போ பெரிய மகிழ்ச்சியான ஒரு காலம். நீங்கள் புதுமை மாதா ஆலயத்து தேர் செய்வதை தவிர வேறு எங்காவது தேர் செய்திருக்கின்றீர்களா? மற்றது திருகவையிலே எவ்வாறான ஆலயங்கள், எந்தெந்த ஆலயங்களிலே உங்களுடைய இந்த திருகவை சார்ந்த வேலைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது? நாவாந்துறையிலே பரலோக மாதா ஆலயத்திற்கு ஒரு தேர் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அது இவ்வாறான ஒரு வடிவமைப்பை போன்ற தேரை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. அவர்களிடம் சில மரங்களும் சில பொருட்களும் இருந்து அதை பயன்படுத்தித்தான் அந்த தேரை செய்யும்படி என்று கேட்டார். அதற்குரிய அந்த பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் திருப்தி அடையக்கூடிய அளவிலே ஒரு தேரை செய்து கொடுத்தனர். அது இன்றும் பயன்பாட்டில் இருக்கிறது. அது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக இருக்கலாம். அதை விட இந்த பாங்சால் வீதி புது மாதா கோயிலில் இருந்து ஒரு 20 அடியார் தூரத்தில் இருக்கிற ஒரு கோயில், மவுண்ட் காமல் மாதா கோயில் நான் சொல்லி ஒன்று கோயில் இருக்கிறது. அதற்கும் ஒரு தேர், புது மாதா கோயில் தேர் மாதிரி ஒரு சின்ன ஒன்று செய்தறி சொல்லி கேட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அதுக்கு இருந்தது. இருந்தாலும் நான் இப்படியான பெரிய சிற்பங்கள் அதில் இல்லை. அந்த வடிவமைப்பு அது சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அப்படி பிறகு அந்த தேர் செய்ததுக்கு பிறகு எனக்கு இலகுவாக சில தேர்களை வடிவமைக்கக்கூடிய அனுபவம் கிடைச்சது. நான் அதை வச்சுக்கொண்டு அவைகளுக்கு சீப்பாக மிகவும் குறைஞ்ச செலவோடு செய்து கொடுத்தனால் அது இன்றும் எந்தவித பழுதும் இல்லாமல் இருக்குது. அதை விட என்னுடைய அந்த தொழில் வரலாற்றிலே யாழ்ப்பாணம் அடைக்கல மாதா கோயில், அந்த கோவிலுக்குரிய தற்போதும் பாவனையிலே இருக்கின்ற இருக்கைகள், அந்த ஆலயம் முழுவதும் இருக்கின்ற இருக்கைகள், அது செய்தது கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு, 1 ஆண்டு 2 ஆண்டு அப்படி இருக்கும். ஓஎல்ஆர் தவிர வேறு ஆலயங்கள், பேராலயத்திலே உங்களுடைய கைவண்ணம் இருக்கின்றதா? பேராலயத்திலே நற்கருணை பேழை, அந்த நற்கருணை பேழைக்கு திட்டமிட்டது எனது சகோதரன் அருள்தந்தை வேதநாயகம். அவர் அந்த படத்தை வரைந்து என்னிடத்தில் தான் கொண்டு வந்து தந்தார். இது பித்தளையில் செய்ய வேணும், அதுக்கு முதல் மரத்தில் அதை செய்ய வேணும், அதை அந்த மரத்தில் செய்ததை கொடுத்து தான் பித்தளையில் செய்ய வேணும். அவை நாங்கள் அந்த கூட்டம் முதல் மரத்தில் செய்து கொடுத்தனாங்க. அந்த வேலை ஒன்று தான் நாங்கள் அங்கே செய்கிறோம். அருளாச்சரத்திலே எங்களுடைய கைவண்ணம் இருக்கின்றது. நல்லூர் ஆசீர்வாதப்பன் ஆலயத்திலே எங்களுடைய கைவண்ணம் இருக்கின்றது. அதைவிட சுண்டுக்குழி திருமுழுக்கு யோவான் ஆலயத்திலும் உங்களுடைய கைவண்ணம் இருக்கின்றது. அது எனக்கு நன்றாக தெரியும். இன்றும் கூட அந்த ஆலயங்களிலே நீங்கள் செய்த அந்த திருப்பீட வேலைகள் இன்றும் அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பணி மகத்துவமானது. சிறப்பாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்பது இந்த நேர்காணலினூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எமது யாழ் மறை மாவட்ட கத்தோலிக்க திருகவையிலே பல ஆலயங்களிலே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய திருவாளர் அமிர்தநாதர் இயேசுதாசன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். புதுமை மாதா ஆலயத்தினுடைய தேர் செய்யப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற இந்த வருடத்திலே அந்த தேரை பற்றியும் தன்னுடைய திருச்சபை சார்ந்த பணிகளை பற்றியும் எங்களோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். எமது அழைப்பை ஏற்றி எமது கலையகத்துக்கு வருகை தந்து
இந்த கருத்துக்களம் நிகழ்விலே எம்மோடு கலந்து கொண்டமைக்காக அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.